அன்பே, எனதன்பே, இனிய அருளாசிரியர், நீ ஒரு கணம் நின்று இந்த பிரபஞ்சத்தை உற்று கவனித்துப்பார். இதன் படைப்பு எவ்வளவு அற்புதமானதாக நிறைந்துள்ளது. இதை படைத்தவன் எவ்வளவு நுட்பமாய் படைத்திருக்கிறான். இவற்றை எல்லாம் பாராது நீ கண்களை கட்டிவிட்டது போல் ஓடிக்கொண்டே இருக்கிறாயே. இந்த ஓட்டம் முடிகையில் நீ இவற்றை கடந்து விடுவாய். மரணம் எனும் மயக்கத்தில். நன்றாக கவனி. இங்கு படைக்கப்பட்ட ஜீவன்கள் எத்தனை அழகாய் நேர்த்தியாய் இந்த வாழ்வை வாழ்கிறது. மரம் செடி கொடிகளை பார், பல்லாயிரம் வகைகள். அவற்றின் காய்களும் கனிகளும் பூக்களும் எவ்வளோ அற்புதமானது. வண்ண வண்ண பூக்களை பார், வாசனை மிகுந்த பூக்களை பார், அழகிய கனிகளை பார், அதன் ருசிகளை பார். இவை எல்லாம் எப்படி சாத்தியமானது? இவைகளின் காரணகர்த்தா யார்? யாருக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது? சிந்தித்து பார்த்தாயா? இதை படைத்தவன் யார்? படைத்தவனை மறந்துவிட்டால் பார்ப்பவன் மறைந்து போகிறான். நீ பார்வையாளனாக மாறிவிடு. படைத்தவன் நீயே என்று அறிவாய். இந்த அழகிய பறவைகளை பார். அதன் பாடல் பாடும் அற்புத கீதங்களை பார். எவ்வளவு அருமையானவையாக இருக்கிறது. இவைகளை படைத்துவிட்டு பார்க்க மறந்து போனது ஏனோ? இவற்றை படைத்தது யாருக்காக என்றால் அது உனக்காக. படைத்தது யார் என்றால் அது நீயேதான். நீதான் இந்த உடலை படைக்கிறாய், இந்த உலகை படைக்கிறாய், இந்த வாழ்வை படைக்கிறாய். அதில் வாழ மறந்து தவிக்கிறாய். நீ எப்பொழுது வெறும் பார்வையாளனாக மாறுகிறாயோ அப்பொழுது நீ படைத்தவனாக இருப்பதை பார்க்க முடியும். இந்த யோகமும் ஞானமும் அதற்கானவையேதான். எண்ணறிய காலகங்களாக உன்னை நீ மறந்தே போய்விட்டாய். ஆகவேதான் இப்பொழுதும் நீ படைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அவற்றை பார்க்க மறந்து போய் இருக்கிறாய். நின்று பார், நிலைத்துப்பார், உற்றுப்பார், ஊடுருவிப்பார். அனைத்து நுள்ளும் நீயே இருப்பதை பார். என் அன்பு நிறைய அருளாசிர், நன்றி செய்க, நலமே பெறுக.